ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ இன்றைக்கி நம்ம க்ரோஷெட் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சிம்பிளாக ஒரு கேப் மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். ஆனால் இது பன்னி கீ செயின். இதுக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷெட்டும் அப்புறம் ஒரு 3 ரோல் டபுள் க்ரோஷெட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு சின்ன சின்னதாக 2 காது பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் அட்டாச் பண்ணி எப்படி கீ செயினாக மாற்றுறதுங்கிறது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம நீடில் ஒயிட் த்ரெட் ஒன்று எடுத்துட்டு அதை எடுக்கலாம். இப்போ இது என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் இந்த 3வது ரோவில் இந்த காதை ஜாயின் பண்ண போகிறேன். சும்மா சிம்பிளாக இப்படி தான் வச்சு ஜாயின் பண்ண போகிறேன். ரெண்டு காதையும் இதை ஜாயின் பண்ணணும். இதில் நான் இதை ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். இது நான் உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ வேணுனாலும் டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இது எல்லாமே நம்ம பழகின டபுள் க்ரோஷெட், சிங்கிள் க்ரோஷெட் இதை வச்சு தான் போட்டிருக்கோம். கொஞ்சம் சீக்கிரம் முடியணுன்னா நம்ம டபுள் க்ரோஷெட் யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் ஒரு சிங்கிள் க்ரோஷெட்டே போட்டு இதில் ஃபினிஷிங் பண்ணலாம். பாருங்கள், இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சு இது பன்னி கீ செயின் பார்த்திங்கன்னா நம்ம 2 காதும் இப்படி ஜாயின் பண்ணிட்டோம். இது சும்மா கீ செயின் கவர்னு சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை அட்டாச் பண்ணியாச்சுன்னா இந்த த்ரெட்டை கட் பண்ணி விட்டுருங்க. இதை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, த்ரெட்டு கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஐஸ் நோஸ் வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஐஸ், நான் பீடு தான், பிளாக் கலர் பீடு தான் வச்சுருக்கேன். அதுதான் வைக்க போகிறேன். பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பீடு வச்சுருக்கேன். அந்த பீடு தான் இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் பீடு வச்சுருக்கேன். இந்த பீடை தான் இப்போ இதுக்கு அட்டாச் பண்ண போகிற ஐஸாக. பாருங்கள், பீடு வச்சு 2 பக்கம் ஐஸாக நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். பாருங்கள், இதை நம்ம சும்மா நார்மல் டைலரிங் ஸ்டிச்சில் டைலரிங் இது த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணுறோம். அதே மாதிரி நல்லா டைட்டாக அட்டாச் பண்ணிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். இப்படி ஃபுல்லாக டைட்டாக, எவ்வளோ டைட்டாக ஸ்டிச் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல இதே மாதிரி இங்கேருந்து 1 2 இந்த இடத்துல இன்னொரு ஐ ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கும் பிளாக் பீட் தான். இந்த பிளாக் பீடை வச்சு அப்படியே தைச்சிடலாம். பாருங்க, தைச்சி இப்படியே எடுத்துக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல் டைட்டு வச்சு தைச்சிருங்க. இது கீ செயின் கவர் தான். பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பீடு தான். இதுக்கு ஐஸ் எல்லாம் ஆன்லைனில் கிடைக்கிது. பார்த்திங்கன்னா 6 mm இந்த மாதிரி சின்ன ஐஸ் நோஸில் கிடைக்கிது. இப்போ நான் சும்மா உங்களுக்கு செஞ்சு கட்டுறதுக்கு வேண்டி இது பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பீடு அட்டாச் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு சின்னதாக ஒரு வாய் வைக்கிறதுக்கு வேண்டி பிளாக் த்ரெட் எடுத்து நம்ம இதில் ஸ்டிச் பண்ணுவோம். சும்மா சிம்பிளாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் த்ரெட்டு, எம்ப்ராய்டிங் த்ரெட்டு, உள்ளன் கிடச்சா உள்ளனே எடுத்துக்கோங்க. உள்ளன் எடுத்துட்டிங்கன்னா ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த இடத்துல
ஒரு 2 டைம், அதே இடத்துல ஒரு 2 டைம் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்னதாக இந்த சென்டரில் எடுத்து நல்லா இழுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு 1 டைமோ 2 டைமோ போட்டு நல்லா டைட்டாக அந்த த்ரெட்டை முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டுட்டிங்கன்னா போதும். ஒரே இடத்துல தான் 2 டைம் பண்ணுறேன் நான். போதும், இதுக்கு மேலே வேண்டாம். இந்த த்ரெட்டை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இது எப்படி கீ செயினோட அட்டாச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீ செயின் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கீ செயின் எடுத்துக்கலாம். இந்த கீ செயினில் நம்ம நாட் போட்டுக்கோங்க. சும்மா சாதா நாட் போட்டுட்டு செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இதில் நான் வந்து அப்படியே செயின் ஸ்டிச்சாக எடுத்து எவ்வளோ அளவு வேணுமோ அந்த கவருக்கு இது மாதிரி கீ செயின்லேயே இந்த செயினை போட்டு ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கவருக்குள்ளே விட்டு இழுக்கிற மாதிரி பண்ணிக்கணும். ஒரு குறிப்பிட்ட அளவு செயின் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திருப்பி இந்த கீ செயின்லேயே கொண்டு அதை முடித்து நாட் போட்டுருங்க. சரிங்களா? ஒரு ஸ்லிப் நாட் போட்டு அதை நாட் போட்டு கட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்படி பண்ணதை இந்த கீ செயினில் நம்ம செயின் போட்டு அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கோம். இதை நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இதுலேருந்து நம்ம பன்னியோட சென்ட்ரு இதுலேருந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதோட சென்டரில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீ செயின் கவர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கீ செயின் எடுக்கும்போது இப்படி எடுத்துடலாம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பீட் போட்டு இது பண்ணிடணும். பீட் போட்டு அட்டாச் பண்ணிடணும். இப்படி வெளியே எடுத்துக்கலாம். வேண்டாங்கும்போது என்ன பண்ணலான்னா கீ செயினை வந்து இப்படி உள்ளே எடுத்து ஆணியில் மாட்டிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இதே மாதிரி நமக்கு வந்து ஒரு பியரோடது இருக்குது. அப்புறம் இது வந்து உங்களுக்கு நம்ம வந்து ஐஃபோனோட இது சார்ஜர் வைக்கிறதுக்கு இல்லை போட்டு வச்சு இந்த பக்கம் இது சார்ஜர் பின் மாற்ற வரத்துக்கு வழி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பன்னி கீ செயின் ரவுண்டாகவும் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், ஹேங் பண்ணுற மாதிரி. இதில் இது பார்த்திங்கன்னா இப்படி இதில் வரும். இப்படி சும்மா ஓப்பனில் சிம்பிளாக நீட்டாக இதெல்லாம் பண்ணி நம்ம சேலும் பண்ணலாம். கலர்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.